மனிதாபிமானம் மிக்க நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்னொரு மனிதன் இருக்கும் வரை யாருமே இங்கு அனாதை இல்லை. இதுதான் என்னுடைய பார்த்திபன் மனிதநேய மன்றத்தோட கொள்கை, கோட்பாடு எல்லாமே. இது எதுக்காக இப்போ இந்த பதிவுன்னா, நாகை மாவட்டத்தில் சமத்துவபுரம்னு ஒரு ஊரில் ஹரிதாஸ் துர்காதேவி தம்பதியரோட குழந்தை தனன்யா 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒரு வினோதமான அரிதான ஒரு நோய். அந்த நோய் எஸ்எம்ஏன்னு சொல்லக்கூடிய ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி டைப் 2. இது கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நோய். வசதி இல்லாதவங்களுக்கு இந்த நோய் வரவே கூடாது, வந்திருக்கு. பட் நான் முதலே சொன்ன மாதிரி இன்னொரு மனிதன் இருக்கும் வரை அந்த மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு உதவி செய்கிறதன் மூலமாக ஒரு உயிரை காப்பாற்றலாம். இந்த உலகத்திலே சிறந்தது மனிதன் மட்டும்தான். அதனால் அப்படி செய்யணும்னு விரும்புகிறவங்க இந்த கீழ்கண்ட அந்த விலாசம் மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை இருக்கும். அதை பார்த்துட்டு எவ்வளோ முடியுமோ அதை செய்யுங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு என்னுடைய நன்றிகள். குழந்தை பேரு தனன்யா. உங்களுக்கு 1 வயசு 8 மாசம் ஆகுது. இவங்க 18 மாசமா நடக்கல நிக்கலன்னு சொல்லிட்டு வேலூர் சிஎம்சி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அங்க போனோம். அங்க போனப்போ ஜெனட்டிக் டெஸ்டிங் எடுத்தாங்க. அதுல பாப்பாக்கு முதுகெலும்பு தசைநார் சிதைவு நோய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால அவங்க உடம்புல உள்ள ஒரு தசையும் வலுவிழந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது படிப்படியா இப்ப கால்ல இருந்து அப்படியே மேல பாப்பாக்கு கொஞ்ச நாள் போக போக அவங்களால கை கால் செயல் இழக்காது. அதுக்கப்புறம் அவங்களால மூச்சு விட முடியாது. லங்ஸ்ல உள்ள அந்த தசையெல்லாம் போயிட்டு மூச்சு விட முடியாது சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் 9 கோடியில உள்ள அந்த ஜோல்ஜன்ஸ்மா அப்படின்ற ஒரே ஒரு அந்த ஜீன் தெரப்பி தான் சொல்லியிருக்காங்க. அது பாப்பாக்கு 2 வயசு முடியறதுக்குள்ள போடணும். பாப்பாக்கு இப்பயே 1 வயசு 8 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. இதுக்குள்ள என்ன பண்ண முடியும்னு தெரியல எங்களால. கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கு. இவங்க நாளடைவுல டெய்லி ஒரு மாதிரி குறைஞ்சிட்டே போறாங்க. முன்னாடி பாப்பா உட்கார்ந்து எந்திரிச்சு நிப்பாங்க, உட்காருவாங்க. இப்ப பாப்பாவால உட்கார கூட முடியல. உட்காராம விழுந்துடுறாங்க. விழுந்து அவங்களால தனியா எதுவுமே பண்ண முடியல. கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்.